குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இறந்த காலத்து இரங்கல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரும் 14 பாடல்கள். முதலாவது பாடல், வார்த்தை திறமில்லா மனிதருக்கு புன் சொல்லாம் சாத்திரங்கள் சொல்லி சதுரிழந்து கெட்டேனே. வார்த்தை திறமில்லா மனிதர் அப்படின்னா சொல்லாற்றல் அற்ற மக்கள், சாத்திரங்கள் அப்படின்னா உண்மை நூல்கள், சதுர் அப்படின்னா திறமைகள். சொல்லாற்றல் அற்ற மக்களுக்கு உண்மை நூல்களை பற்றி சொல்லி சொல்லி என் திறமைகள் யாவும் கெட பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 2, மெத்த மெத்த செல்வாக்கில் வேறு மருளடுத்து தத்தி தலைகீழாய் தான் நடந்து கெட்டேனே. மெத்த செல்வாக்கு அப்படின்னா மிகவும் அதிகமான செல்வம், மருள் அப்படின்னா மயக்கம். மிகவும் அதிகமான செல்வங்களை யான் பெற்றிருந்ததால் இயல்பாகவே மயக்கம் உடைய யான் தவறு செய்து அறம் கெட்டு நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 3, வழக்கு தலங்கனினும் மண் பெண் பொன் ஆசையினும் பழக்கம் தவிராமல் பதியிழந்து கெட்டேனே. வழக்கு தலங்கள் அப்படின்னா பழகிய ஊர்கள், பதி அப்படின்னா இறைவன். பழகிய ஊர்களிலும் மண்ணாசை பெண்ணாசை என்பனவற்றிலும் என் பழைய வழக்கத்தை கைவிடாமல் வாழ்ந்தேன். அதனால் என் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த இறைவனை நீங்க பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 4, ஆணி பொருந்தும் அரும் பூமி அத்தனையும் காணி நமதென்று கணம் பேசி கெட்டேனே. அரும் பூமி அப்படின்னா அரிய உலகம், கணம் அப்படின்னா பெருமை. முதன்மையான அரிய உலகம் அனைத்தும் எனக்கு உரிமையானது என்று பெருமை பேசி அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 5, ஆசாரம் இல்லா அசடருடன் கூடி பாசாங்கு பேசி பதியிழந்து கெட்டேனே. ஆசாரம் அப்படின்னா நல்லொழுக்கம், அசடர் அப்படின்னா கயவர், பதி அப்படின்னா இறைவன். நல் ஒழுக்கம் இல்லாத கயவர்களுடன் கூடி பழகி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி என் இறைவனை நான் இழந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 6, குருமார்க்கம் இல்லா குருடருடன் கூடி கருமார்க்கத்துள்ளே கருத்தழிந்து கெட்டேனே. கருத்தழிந்து அப்படின்னா மனம் தடுமாற்றம் அடைந்து குருவை வழிபட்டு கடக்காத உள்ள கண்களுடன் சேர்ந்து பிறவிக்கு காரணமான வழியிலே மனம் தடுமாற்றத்தை அடைந்து கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 7, ஆர மருந்தும் அரண் பெருமை எண்ணாமல் பாலர் பெண்டிர் மெய்யென்று பதியிழந்து கெட்டேனே. ஆலம் அப்படின்னா கொடிய விஷம், அரண் அப்படின்னா சிவபெருமான், பாலர் அப்படின்னா பிள்ளைகள், பெண்டிர் அப்படின்னா மனைவியர், மெய் அப்படின்னா உண்மை, பதி அப்படின்னா இறைவன். ஆழகால விஷத்தை உண்டு அருளிய சிவபெருமானின் பெருமையை அறிந்து கொள்ளாமல் பிள்ளைகளும் மனைவியரும் உண்மை என்று எண்ணி இறைவனை இழந்து கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 8, பிணவாசம் பெருங்காய மெய் என்று பணவாசையாலே பதியிழந்து கெட்டேனே. பெருங்காயம் அப்படின்னா பெரிய உடல், மெய் அப்படின்னா நிலையானது, பதி அப்படின்னா இறைவன். பிணம் போன்று முடைநாற்றம் வீசும் உடலானது நிலையானது என்று எண்ணி அதனை போற்றுவதற்காக பொருளின் மீது ஆசையை செலுத்தி இறைவனை இழந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 9, கண்ட புலவர் கணக்கவே தான் புகழ உண்ட உடம்பெல்லாம் உப்பு
உப்பரித்து கெட்டேனே. கணக்கவே தான் புகழ அப்படின்னா அதிகமாய் போற்றி பாட, உப்பரித்து அப்படின்னா உடல் தளர்ந்து என்னை கண்ட புலவர்கள் அதிகமாய் போற்றி பாட ஊனால் ஆன இந்த உடலானது தளர்ந்து கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 10. எண்ணிறந்த சென்மம் எடுத்து சிவபூசை பண்ணி பிழையாமல் பதியிழந்து கெட்டேனே. சென்மம் அப்படின்னா பிறவி. எண்ணற்ற பிறவிகளை எடுத்து சிவபூசையை செய்து பிறவி உண்டாகாதபடி செய்து கொள்ளாமல் கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 11. சிற்றெரும்பு சற்றும் தீண்ட பொறா உடம்பை உற்றுருக்கவும் சுடவும் ஒப்பித்து மாண்டேனே. பொறா அப்படின்னா பொறுத்து கொள்ளாத, உற்றுருக்கவும் அப்படின்னா கொளுத்திடவும். ஒரு சிறிய எறும்பு கடித்தாலும் சிறிதும் பொறுத்து கொள்ளாத உடலை கொளுத்திடவும் சுட்டெரிக்கவும் நெருப்பிடம் ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 12. தன்னுடம்பு தானே தனக்கு பகையாம் என்று என்னும் உணர்வு இல்லாமல் இன்பமென்று மாண்டேனே. மாண்டேனே அப்படின்னா இறந்தேன். தன் உடலே தனக்கு பகையாகும் என்ற அறிவு இல்லாமல் அதை இன்பமுடையது என்று எண்ணி கணக்கற்ற உடம்புகளை எடுத்து இறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 13. தோலெலும்பு மாங்கிசமும் தொல் அன்னத்தால் வளரும் மேலெலும்பும் சுத்தமென்று வீர அப்பாய் மாண்டேனே. மாங்கிசம் அப்படின்னா தசை, தொல்லன்னம் அப்படின்னா தொன்று தொட்டு வரும் உணவு, வீராப்பு அப்படின்னா ஆணவம், தோலும் எலும்பும் தசையும் தொன்று தொட்டு வரும் உணவினால் வளர்கின்ற தூய்மை உடையன என்று எண்ணி ஆணவம் கொண்டு அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 14. போக்குவரத்தும் பொருள் வரத்தும் காணாமல் வாக்கழிவு சொல்லி மனமுருகி கெட்டேனே. போக்குவரத்தும் அப்படின்னா பிறப்பும் இறப்பும். பிறப்பும் இறப்பும் இவ்வுடலின் காரணமாக வரும் என்று உணர்ந்து அதனை தவிர்க்க இறைவனை வணங்கிய போது பிறவிதோறும் இறப்பு வரும் போது கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் இறந்த காலத்து இரங்கல் என்ற தலைப்பின் கீழ் வந்த 14 பாடல்களும் முற்று பெற்றது. மீண்டும் நெஞ்சோடு புலம்பல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 36 பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.